இறை வார்த்தையே என் வாழ்வு. இறையேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தியான பாடலானது கேளாய் மகளே காது கொடுத்து கேளாய் என்றைய மைய கருத்தில சிந்திக்க உங்களை அழைப்பு விடுகிறேன். இன்றைய தியான பாடலானது கேளாய் மகளே காது கொடுத்து கேளாய். நாம் காது கொடுத்து கேட்பதற்கு நிறைய விஷயங்களை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே, சினிமா பாடல்களை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அக்கம் பக்கம் வீட்டு கதைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய குறைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்தவரை நான் பேசுவதற்கு முன் வருகின்ற பொழுது, அடுத்தவரை பற்றி எங்கேயாவது பேசுகின்ற பொழுது அதை செவி கொடுத்து கேட்பதற்கு முன் வருகிறோம். அடுத்தவர்களுடைய குறைகளையும் அடுத்தவர்களுடைய தவறுகளையும் அடுத்தவர்களுடைய பாவங்களையும் கேட்பதற்கு தயாராக நாம் இருக்கிறோம். அடுத்தவரை இழிவாக பேசுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சியோடு கேட்பதற்கு முன் வருகிறோம். அதிலும் மிக குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், அடுத்தவருடைய நலனை கருதி நாம் என்றுமே காது கொடுத்து கேட்பதில்லை என்பதை இன்றைய தியான பாடல் மைய கருத்தாக அமைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இறைவன் சொல்லுகிறார், நன்றாக உன்று கொழுத்து மகிழ்ச்சியோடு இருப்பவர்களே, எதையும் அடுத்தவரோடு பகிராமல் இருப்பவர்களே, பணக்காரர்களே, ஏழை எளிய மக்களை பார்க்காதவர்களே, இறைவன் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஐயோ கேடு என்று சொல்கிறார். எதற்காக இவை சொல்கிறார்? மகிழ்ச்சியோடு உண்டு குடித்து எப்பொழுதும் அழகாக செல்வாக்கோடு இருப்பவர்களை பார்த்து இதை ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்றால், அடுத்தவரோடு என்று நீங்கள் பகிர்ந்து கொண்டு வாழவில்லையோ உங்களுக்கெல்லாம் ஐயோ கேடு என்று இறைவன் கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுக்கின்ற வார்த்தையாக அமைகிறது. எனவே பிரியமானவர்களை, இறைவன் நிறைவாக கொடுத்திருப்பதை நான் மட்டும் மகிழ்ந்து, நான் மட்டும் வைத்து கொண்டு, நான் மட்டும் செல்வந்தராக, நான் மட்டும் நன்று உண்டு நன்று மகிழ்ந்து நான் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்றால், இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது ஐயோ கேடு. எனவே பிரியமானவர்களே, இதைதான் இறைவன் காது கொடுத்து கேட்க சொல்கிறார். நம் மற்ற விஷயங்கள் எல்லாத்திற்கும் காது கொடுத்து கேட்கிறோம். கட்சி வார்த்தைகள் என்றால் உடனே காது கொடுத்து கேட்கிறோம். அதே திரை அரங்குகள் என்றால் காது கொடுத்து கேட்கின்றோம். அதே சினிமா பாடல்கள் என்றால் காது கொடுத்து கேட்கின்றோம். அடுத்தவர்களை குறை நிறைகளை, அடுத்தவருடைய கதையை, அடுத்தவருடைய அக்கம் பக்கம் கதைகளை எல்லாம் கேட்பதற்கு முன் வருகின்ற நாம் இறை வார்த்தை சொல்வது முன் வருகிறோமா? உண்டு குடித்திருப்பவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்றால், அப்பொழுது நான் எப்படி அந்த விஷயங்களை, அந்த சாபத்தை நான் பெறாமல் இருப்பது என்றால், என்னிடம் இறைவன் எதை கொடுத்தாரோ அடுத்தவருக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும். என் செல்வங்கள் இருந்தால் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய ஆடைகள் இருந்தால் அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ வேண்டும். நிறைய உணவுகள் இருந்தால் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதை அடிப்படையாக இன்றைய தியான பாடலும் இன்றைய நற்செய்தி வாசகமும் இதைதான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நாம் எதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை அடுத்தவரோடு பகிர்ந்து இருக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்டு, என் வாழ்விலே அதை முதன்மையாக கொண்டு நான் வாழ்வதற்கு முன் வர வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார். எனவே எதையெல்லாம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ அதை விட இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு நான் முன் வருகின்ற பொழுது இறைவன் எனக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல வாழ்வையும் நல்ல ஆசிரையும் நிறைவாக தருகிறார். இறை வார்த்தையை கேட்போம், அவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமென்.